Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கன்னிகாபுரம், வீரவர் கோவில், பச்சைக்குப்பம் மற்றும் சான்றோர் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சுமார் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, சூரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் மழைநீர் ஆறாக ஓடியது. குறிப்பாக சேலம் ஏபிஆர் ரவுண்டானா அருகில் உள்ள சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் அனைத்தும் தத்தளித்தபடி சென்றன. திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூரில் குடியிருப்பு பகுதிகளில் 2வது நாளாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தட்சிணாமூர்த்தி நகர், திடீர்குப்பம், காமராஜர் நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் 2 நாட்களாகியும் தண்ணீர் வடியாததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு பகுதிகள் சூழ்ந்துள்ள ஆற்று நீரை வெளியேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.